நாகைக்கு வருகை தரும் ஸ்டாலினுக்காக நகராட்சி நிர்வாகம் ஊழியர்களை இரவில் தூய்மை பணிக்கு அமர்த்தியுள்ளது. திமுக மாவட்ட செயலர் கௌதமன் மகனின் திருமண விழா மற்றும் மாவட்ட கழக அலுவலகம் திறப்பு நிகழ்ச்சிக்காக முதல்வர் ஸ்டாலின் வருகை தருகிறார். அரசு விழாவுக்கான செலவினங்கள் பரவாயில்லை என்றாலும் திமுக குடும்ப நிகழ்ச்சிகளுக்கு பயன்படுத்தப்படும் தூய்மை பணி, அந்த பகுதி சாலை பணிகளுக்கு இரவோடு இரவாக செலவு செய்வது, அரசு பணம் வீணாக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகே சமூக வலைதளங்களில் மத மோதல்களை தூண்டும் விதமாக கருத்துக்களை பதிவு செய்த அரசு பள்ளி தலைமை ஆசிரியை கண்துடைப்புக்காக சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். கோரணம்பட்டு கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு தொடக்கப்பள்ளியில் உஷாராணி என்பவர் தலைமை ஆசிரியையாக பணிபுரிந்து வருகிறார். கடந்த சில நாட்களாக மதங்களுக்கு எதிராகவும் அரசுக்கு எதிராகவும் அநாகரிகமான கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பரப்பியதாக கூறப்படுகிறது. இதனால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினர் வலியுறுத்தினர். இதனைத் தொடர்ந்து தலைமை ஆசிரியை உஷாராணி மீது போதிய நடவடிக்கைகளை எடுக்காமல் கண் துடைப்புக்காக மாவட்ட கல்வி அலுவலர் பணியிடை நீக்கம் செய்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.